நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. சொல்றது இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்கள் அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர்கள தலைவர்கள் என்னங்க வம்பா இருக்குது. ராமதாஸ்லாம் எங்கள் அணியில் இல்லையே. அன்புமணியில் அப்படி சொல்லவே இல்லை, தவறான கருத்து சொல்லுங்க. அவர் சரத்குமார் ஏங்க, அவரே தலைவர், கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில் 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும்ன்றதுக்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே, அப்போ தானே தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சார். இன்னும் தொடங்கலை சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நபர்களையும் பத்திரிகைகள் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கும். நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனாக பேச முடியுமா? எது பேசணுமோ அதை தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேத்து கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க, 1 நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகையில் உடனே தானே வருது, அந்த செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்குது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டரில் நான் போட்டுக்கிறேன். அப்படித்தான் ஏங்க கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாதத்துக்கு முந்தைய உங்கள் டிவி பத்திரிகையில் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணியெல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்கிறீங்க? ஆஹா, இது அழுத்தம் கொடுத்து வந்ததுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும், எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாராக இருக்குன்று எவ்வளோ சீட்டு முதல் பிரிக்கப்படும், அப்புறம் எந்தெந்த தொகுதியும் பிரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படி முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல, ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும், அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பயந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்புக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க, அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருந்தோம் இந்த மாவட்டமே சாட்சி. தமிழ் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க, அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார்.
52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளுறதுன்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கி கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு இன்றைக்கி ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெற்றது. அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்துருக்கு பாருங்கள். 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க. அதாவது 2026-27 நிதியாண்டின் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது. அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தைரியமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, அதே போல் 650 கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை ரினியூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பாக அறிவிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டுது. அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டிருக்கு. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் எப்படி விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதை ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும். அவ்வளோதானே. தொடர்ந்து டிஜிபி வந்து நியமிக்கல, நீங்களும் தொடர்ந்து இருக்கீங்க. இன்னொன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. நீங்க டிஜிபி நியமிக்கணும்னு கோர்ட் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு. பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு 3 பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் 3 பேர் அந்த இதில் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் 3 பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை நியமிக்க வேணும். இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமித்தோம். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது. இதில் 3 பேர் பட்டியலில் இவர்களுக்கு அனுப்பிய பட்டியலிருந்து தான் 3 பேர் தேர்ந்தெடுத்து மத்தியில் யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது. அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்கிறது தான் தெரியல. ஏன்னா அந்த 3 பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வந்து வெற்றி அறிவிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி 17 ஆசிரியர் நிரந்தரம், சத்துணவு பணியாளருக்கு ஓய்வூதியம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? அதாங்க, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்படி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இந்தந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கையில் நிறைவேற்ற வேணும்னு தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் 4.25 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றலை, அதுக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை இவர் கண்டுகொள்ளலை. கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. கைது பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க, மறுபடியும் வெளியிட்டாங்க. மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் கேட்பதில் என்ன, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் மட்டும் தான் போராட்டம் பண்ணுறாங்க. நான் தான் ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல திமுக தான் மீண்டும் ஜெயிக்குங்கிற மாதிரி தகவல்லாம் வந்தது. இன்னைக்கு உங்க கூட்டணி பலமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? தயவு செய்து பத்திரிகை ஊடகம் இல்லாமல் நல்ல செய்தி போடுங்க. நீங்கள் போட்டீங்களா போய் நாங்கள் ஜெயிச்சிருவோம். நீங்கள் ஒன்றுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை செய்தி போட்டீங்களா போதும், நாங்கள் வெற்றி பெற்றுவோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை. உண்மை செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அண்ணா திமுக 100% வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் திறமையாக ஆட்சி செஞ்சோம், மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பார்வைக்கு போயிடுது.
எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்வி விட்டுவிட்டது. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்றிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். கம்பேர் பண்ணுங்கள். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுதான் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு.